நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, புரமோட்டர் அதுக்கப்புறம் டிஐஏ எந்தெந்த பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 10 டேஸா வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. வீடியோ கன்டினியூவா பாருங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மொமெண்டம் இல்லாம ஒரு 1 1/2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, சைட் வேல தான் போயிட்டுருக்கு. யாரு லாங் டர்மா இன்வெஸ்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு ரிட்டர்ன் கிடைச்சிருக்காது. லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி யாரு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல தான் இருக்கும். ஆனா கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து என்னைக்குனாலும் ஒரு நாள் மேல போவும். அதுவரைக்கும் நம்ம பொறுமையா தான் வெயிட் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்ல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமை ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்றாங்க, எப்போதுமே லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க மார்க்கெட்ல. ஷார்ட் டெர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரிக்கே ப்ராப்ளம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அது ஜியோ பாலிடிக்ஸ், லோக்கல் பாலிடிக்ஸ் இந்த மாரிக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்கும் மார்க்கெட்டுக்கு. அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, அப் அண்ட் டவுன் போயிட்டு தான் இருக்கும். அதனால ஸ்டாக் மார்க்கெட்ட புரிஞ்சுகிட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து லாங் டெர்ம் இருப்பீங்க. அதனால தான் சொல்றேன். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்காட் டெவலப்பர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வாங்கியிருக்காரு 6ஆம் தேதி, அதுக்கப்புறம் 4ஆம் தேதி, அதுக்கப்புறம் பிப்ரவரி 3ஆம் தேதி 2026ல ஒரு 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஸ்டாக் பி அண்டர் வேல்யூ தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபி வந்த புதுசுல நல்ல ஒரு டவுன்ல இருந்துட்டு, நல்ல ஒரு ஹைல தான் போயிருக்கு. இப்ப பார்த்தா தெரியும். நல்ல ஒரு டவுன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹைல போயிட்டு, இப்போ நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் வந்துட்டு, இப்போ ரிவர்சல் மாரிக்கு தெரியுது இந்த ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டல் ஓரளவுக்கு பரவால்ல. ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, இந்த கம்பெனி. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் மார்ஜின் வந்து நல்லாவே கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு பரவால்ல. அப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஃப்ளாட்டா இருக்கு. 10,00,00,000 கம்மியா பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பார்க்கும்போது 6,00,00,000 கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பார்த்தா தெரியும். 70லேருந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 79, 71, 14 கூட்டியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே சேல் பண்ணியிருக்காங்க. 4 இருந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கம்மி தான் வச்சிருக்காங்க எஃப்ஐஐ. டிஐட்டையும் கொஞ்சம் இருந்தது அவங்களும் கம்மி பண்ணியிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணா போஸ்டம்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி நம்ம ஆல்ரெடி ஒரு தடவ பார்த்துருக்கோம். புரமோட்டர் வாங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாக்க நம்ம பார்த்துருந்தோம். நம்ம அந்த வீடியோல நம்ம சேனல்ல நெறைய வீடியோ இருக்கு. புரமோட்டர் வாங்குன பங்குகள், எஃப்ஐ வாங்குன பங்குகள், டிஐ வாங்குன அந்த வீடியோ பார்த்திருந்தவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இப்ப புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 3 புரமோட்டர் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி டிசம்பர்ல வாங்கியிருந்தாங்க. இந்த வீடியோ தான் நம்ம பார்த்திருந்தோம். டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் வாங்கியிருக்காங்க. டிசம்பர் 11, 16லாம் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. கிருஷ்ணா போஸ்டம்னு சொல்லிட்டு இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர் ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. இதோடைய ரிசல்ட் வந்திருக்கான்னு பார்க்கலாம் நம்ம. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நெட்டு ஸ்லோவா இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூ தாங்க இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்ன்னு சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கிறாங்க. பைசா ஸ்கோர் 8 இருக்கு. ஸ்டாக் நல்லா ஹைல தான் இருக்கு. இங்க பார்த்தா தெரியும். நல்லா 2025ல அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக்ன்னு சொல்லலாம். இந்த பார்த்தா தெரியும். இங்கே பாருங்க. 2025ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் எங்கே இருந்திருக்கு, இப்ப பாருங்க எந்த பிரைஸ்ல இருந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. நல்லா ஹைல தான் இருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நல்லா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா இருக்கு. முக்கியமான காரணம் மார்ஜின் இதா இருக்கு. அது எக்ஸ்பென்ஸ் இந்த மெட்டீரியல் காஸ்ட் கூடியிருக்குன்னு நெனைக்கிறேன். மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 72, 75 கூடியிருக்கு. அதுதான் முக்கியமான காரணம். புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்பவும் கூட 71.96லேருந்து பார்த்தீங்கன்னா, 72.26 இப்போ மறுபடியும் இந்த பிப்ரவரி மாசத்துல வாங்கியிருக்காங்க. அடுத்து Q4 ரிசல்ட்ல இது வரும். அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வோடெக். சர்வோடெக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புரமோட்டர் வித்திருக்காரு. மறு புரமோட்டர் வந்து வாங்கியிருக்காரு. அதுவும் ஹை ரேட்ல சர்வோடெக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இத நம்ம அடிக்கடி வீடியோல டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சில புரமோட்டர் வித்திருக்காங்க. அவங்களுக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்சைட்ல நடந்திருக்கு இந்த டீலிங்கு. இங்க பார்த்தா தெரியும். ரமணா பதாயா வந்து பார்த்தீங்கன்னா, வித்திருக்காங்க 84க்கு. வாங்கியிருக்காரு. அவரே வித்துட்டு அவரே வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ரமணா பதாயா அடுத்த ஒரு புரமோட்டர் அவரே வித்துட்டு அவரே வாங்கியிருக்காரு. பிப்ரவரி 6ஆம் தேதி. இது தெரியாம வித்துட்டாங்களான்னு தெரியல இந்த ஸ்டாக்க. சர்வோடெக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது நம்ம வந்து பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல தைரோகேர். தைரோகேர் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கிக்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்டாக்கையும்.
இது மாரிக்கா நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா ப்ரமோட்டர் வாங்குறாங்கன்னு நம்மளும் போய் ஓடி வாங்கிடக்கூடாது. நல்ல ரிசல்ட் குடுத்து, நல்ல ஒரு வாங்குற வேல்யூவேஷன் இருக்கான்னு நம்ம பார்க்கணும் இந்த ஸ்டாக்கெல்லாம். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நம்ம போய் கண்ண மூடிட்டு வாங்கக்கூடாது. தைரோக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வாங்கியிருக்காங்க. இப்பதான் தெரியும். ராகுல் குப்தா, ஜோஷி இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. பிப்ரவரி 3ஆம் தேதியும் வாங்கியிருக்காங்க. அப்புறம் டிசம்பர் மாசம் வாங்கியிருக்காங்க. டிசம்பர் மாசம் 16ஆம் தேதி, டிசம்பர் 30ஆம் தேதிலாம் வந்து வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. தைரோகேர். தைரோகேருடைய வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட்ட நம்ம இத பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேல்யூவேஷன் கூட தான். ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டைனஸ்டிக் இதுல இருக்காங்க. இந்த பிளட் பிரஷர் இதெல்லாம் டெஸ்ட் பண்றோம்ல, கொலஸ்ட்ராலு, அதுக்கப்புறம் இசிசி ஸ்கேனு அந்த மாரி கையில டெஸ்டிங் சர்வீஸ்ல இருக்காங்க. 92% வந்து பார்த்தீங்கன்னா, வருமானம் இதுலேருந்து தான் வருது இவங்களுக்கு. லீடிங் கம்பெனி சொல்றாங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹைல தான் இருந்து, இப்போ கொஞ்சம் டவுன் வந்திருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கம்மியா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் கம்மியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் நல்லாவே அடியா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ இறங்குனா நல்லா தான் இருக்கும். ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 71லேருந்து பார்த்தீங்கன்னா 60 வந்து செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டியிருக்காங்க. டிஐஇ நல்லாவே கூட்டியிருக்காங்க. ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிஐ வாங்கியிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கூடியிருக்கு. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ராகுல், குஹா அந்த மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளி 3ஐ சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ரீசென்ட் ஆயிட்டு இப்ப. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தா தெரியும். டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஜனவரி 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எம்ப்ளாயி வந்து வித்திருக்காங்க. ஜனவரி 2ஆம் தேதி, டிசம்பர் 30ஆம் தேதில எம்ப்ளாயி வித்திருக்காங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்டர் வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் நம்ம ஒரு அலாசி பார்த்துரலாம் லைட்டா. இந்த ஸ்டாக் இதுவரைக்கும் நான் அனலைஸ் பண்ணதே கிடையாது நம்ம வீடியோல. ஒரு 23,000 ஒரு மிட் கேப்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்கு. கன்சியூமர் இன்டெலிஜென்ட் பிளாட்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த ஹெல்பிங் மார்க்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த மாரிக்க ஆன்லைன் இதில பிசினஸ்ல இருக்காங்க இவங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா தான் இருக்கு. இவங்களோட ரிசல்ட் பார்த்தோன்னா, டிசம்பர் ரிசல்ட் வந்துருச்சு. சேல்ஸ் சூப்பரா குடுத்துருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் நல்லா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆமா, நல்லா தான் இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இதில பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் கொஞ்சம் லைட்டா செல் பண்ண மாரி தெரியுது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. டிஐ நல்லா வாங்கியிருக்காங்க. பப்ளிக்ட்டயும் வித்திருக்காங்க இந்த ஸ்டாக்க பத்தி. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ராம்கோ சிஸ்டம். ராம்கோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ராம்கோ சிஸ்டம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்கையும் ரீசென்ட்டா. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க. இந்த மாரி ப்ரமோட்டர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, 10,20,000 பேர் ஸ்டாக்கை வந்து வாங்கியிருக்காங்க. பிப்ரவரி 5ஆம் தேதி ராம்கோ சிஸ்டம். இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி பாருங்க. 44 பில இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் 2ஆ இருக்கு. ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது ஆர்ஓஇலாம் வந்து மைனஸ்ல தான் இருக்கு. இஆர்பி சாஃப்ட்வேர் பண்றாங்க இந்த ஸ்டாக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கீழ டவுன்லாம் ஆகல. பார்த்தாவே தெரியும். கொஞ்சம் தான் டவுனா இருக்கு. 2025லேருந்து நல்லா ஏறிட்டு, கொஞ்சம் டவுன் ஆகி மறுபடியும் ரெக்கவர் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் எப்படின்னு பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ஓரளவுக்கு பரவால்ல. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் பரவால்ல. அதர் இன்கம்ல ஏதோ மைனஸ் ஆயிருக்கு. ஏதோ வந்து அவங்க பே பண்ணியிருக்காங்க. டிப்ரிசியேஷனே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து நல்லா அடியாயிருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர்ன்னு பார்க்கும்போது, லாஸ்ட் இயர்ல மைனஸ் பண்ணியிருக்காங்க. இடையில மைனஸ் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மேல தான் இருக்கு. ரொம்ப ஒண்ணும் டவுன்லாம் இல்ல. மத்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, 60% 70% டவுன்ல இருக்கும்போது, இந்த ஸ்டாக் ஓரளவுக்கு மேல தான் இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியான மாரி தெரியுது. எஃப்ஐ வந்து கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐ வந்து கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கு இந்த ஸ்டாக்கு. ராம்கோ சிஸ்டம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மகா மகாராஷ்டிரா சீம்லெஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்கு. நம்ம நெறைய நண்பர்கள் கேட்டாங்க இந்த ஸ்டாக்க பத்தி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. ஒரு காலத்தில இந்த ஸ்டாக் நான் வச்சிருந்தேன். பைப் கம்பெனினால ஏறாம இருக்கும்னு சொல்லிட்டு வித்துட்டு வெளியில வந்துட்டேன் இந்த ஸ்டாக்கு. இப்பவும் பைப்பு கம்பெனி ஏறாம மாரி தாங்க இருக்கு. எலக்ஸா ஸ்டீலு இந்த மாரி ஹியூமோனா ஒரு ஹைடெக் பைப்பு ஒரு நண்பரோட வச்சிருந்தாரு. இந்த மாரி நெறைய இங்க பாருங்க ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க 34,000 அப்புறம் 950 பிப்ரவரி 4ஆம் தேதி, பிப்ரவரி 3ஆம் தேதி இது மாரிக்கு நெறையா வந்து டிசம்பர் 2ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 1ஆம் தேதி,
நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் ப்ரொமோட்டர் கன்டினியூ வாங்கிட்டே இருக்காங்க இந்த ஸ்டாக்க. நம்ம நண்பர்களோட 2, 3 நண்பர்கள் இந்த ஸ்டாக்க வச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன். நம்ம குரூப்ல டெலிகிராம் குரூப்ல கேட்டிருந்தீங்க. அதனால தான் அந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருக்கேன். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தாங்க இருக்கு. டிவிடெண்ட் குடுக்குறாங்க 2%. ஃபண்டமெண்டலா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் இந்த ஸ்டாக்கு. பேக் ரேஷியோ மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரினியூவல் பவர் ஜெனரேஷன் அண்ட் ரிக் ஆப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பைப்பு, டியூப்ஸ், இஆர்வி பைப்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸ்டாக் அடிவாரத்தில தான் கிடக்கு இன்னமும் கீழ. எவ்வளோ கீழ இருக்குமோ டிசம்பர் ரிசல்ட் வந்திருக்கு. சேல்ஸ் கம்மியா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லாவே கூட்டியிருக்காங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் நல்லா கூடியிருக்கு. அதர் இன்கம்லயும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே சூப்பரா வந்திருக்கு. ஒரு 200 கோடிக்கு மேல. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் போன குவார்ட்டரோடையும், அதுக்கு முந்தின குவார்ட்டரையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பழைய நிலைமைக்கு இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஸ்டாக் மூவ்மெண்ட் பெருசா ஒண்ணும் இல்ல. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் நல்லாவே வச்சிருக்காங்க. கூட்டியிருக்காங்க பாருங்க 69.81. அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. டிஐயும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பப்ளிக் கிட்ட கொஞ்சம் கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கந்தகர் ஆயிலு. அதையும் பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அத நம்ம பார்க்க வேணாம். ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் இருக்கு. பிரீமியர்ன்னு சொல்லிட்டு நம்ம அந்த சீட்டு டிசைன்லாம் கார் சீட்லாம் போடுறோம்ல, அந்த மாரிக்கு பிசினஸ் பண்றவங்க. பிரீமியர் பாலிபைன். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 2023 டைம்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் போனஸ் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் எந்திரிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் மார்க்கெட்டும் எந்திரிக்கல. இந்த ஸ்டாக்கும் எந்திரிக்கல. இங்க பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்டாக்க. பிப்ரவரி 5ஆம் தேதி, பிப்ரவரி 4ஆம் தேதி, பிப்ரவரி 3ஆம் தேதி, அதுக்கப்புறம் பிப்ரவரி 2ஆம் தேதி, ஜனவரி 31ஆம் தேதி, ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் நெறைய வாங்கிக்கிட்டே இருக்காங்க. டிச ஜனவரி 29ஆம் தேதிலாம் வாங்கியிருக்காங்க இந்த இது. ஜனவரி 27ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. ஆமா, நெறைய ஸ்டாக் இந்த ஸ்டாக்க வந்து வாங்கியிருக்காங்க. புரமோட்டர் குரூப்பு. இந்த கம்பெனிய பத்தி நான் நல்லா டீப்பா படிச்சிருந்தேன். ஆனா, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணல நான். ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிவிசி சீட்டிங்கு, ஆர்டிபிஷியல் லெதர் அதாவது இந்த நம்ம சீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்ல, காரு இது மாரி வெஹிக்கிள்க்கெல்லாம், அந்த மாரி பிசினஸ்ல அவங்க இருக்காங்க. ஃபண்டமெண்டலா ஓரளவுக்கு லைட்டா தான் பரவால்ல. ஆனா, இங்க நல்லா ஸ்டாக் டவுன்ல இருந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூட்டியிருக்காங்க. பார்த்தா சேல்ஸும் கூடியிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. குவார்ட்டர் இயர் பக்கமும் கூடியிருக்கு. ப்ரமோட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் நல்லாவே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐ கிட்ட கொஞ்சம், டிஐ கிட்ட கொஞ்சோண்டு இருக்கு. பபிள் கிட்ட இருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்குடைய சார்ட்ட காமிக்கிறேன். டிவிஎஸ் சார்ட் இங்க பாருங்க. 2023 நெனைக்கிறேன் இந்த ஸ்டாக். கன்டினியூவா அந்த மார்க்கெட் புல் மார்க்கெட்ல வந்து கன்டினியூவா ஏறி, எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. ரூ. 15லேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் ரூ. 85 வரைக்கும் போயிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்வேல ஓடிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்லாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்வோடெக் இதெல்லாம் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குன ஸ்டாக்க நம்ம பார்க்கலாம். சில மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வாங்கியிருக்காங்க. தேகா இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு 3 ஸ்டாக் தான் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குனது. நெறைய டீட்டெயில் கிடைக்கல. பாக்கி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் அந்த அளவுக்கு பெரிய இந்த ஸ்டாக் கிடையாது. அதனால வந்து நான் எடுத்துக்கல. HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 4ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் மாசம் 2025ல வாங்கியிருக்காங்க. டிசம்பர் 29ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, HDFC மியூச்சுவல் ஃபண்ட் இந்த ஸ்டாக்க வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. தேகா இண்டஸ்ட்ரீஸு. ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது ஸ்டாக் பி ஹையா தான் இருக்கு. மிட் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். மைனிங்ல இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா அந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதில தான் ஃபோக்கஸ் பண்றாங்க மைனிங்ல. அத ரியர் எர்த் வந்து இது பண்றதுக்காண்டி. அதனால ஒரு வேள இதுக்காண்டியோட இவங்க வாங்கலாம் அந்த ஸ்டாக்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹைல தாங்க இருக்கு. ஒண்ணும் பெருசா ஒண்ணும் டவுன்லாம் ஆகவே இல்ல அந்த ஸ்டாக்கு. 2025லேருந்து நல்ல ஒரு ஹைல தான் இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குன ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, யுனைடெட் சரக்கு கம்பெனி. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனிய பத்தி நெறைய நண்பர்களுக்கு தெரியும். நம்ம நெறைய நியூஸ்லலாம் நம்ம இந்த ஸ்டாக்க வந்து அடிக்கடி நம்ம பார்க்குறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க பத்தி நம்ம அதிகமா சொல்ல வேண்டியதில்ல. டீல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60,000 ஸ்டாக் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட்ரேட். இத வந்து பார்த்தீங்கன்னா, யார் வாங்கியிருக்காங்கன்னா, டாடா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. கார்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ரிசல்ட் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன் இந்த ஸ்டாக்குக்கு. கார்ட்ரேட்டு. இந்த ஸ்டாக்கே இல்லைங்க இது. கன்டின்யூ வரும்னு நெனைக்கிறேன். இந்த இருக்கு கார்ட்ரேட் டெக்கு. பார்த்தீங்கன்னா, டாடா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்க வந்து வாங்கியிருக்காங்க.
இது ரிசல்ட்டையும் நம்ம பார்க்கலாம். ரீசென்ட்டா வந்திருக்கு ரிசல்ட்டு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். லாஸ்ட் குவார்ட்டருக்கு முன்னாடி செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா குடுத்தனால அந்த ஸ்டாக் கொஞ்சம் மேல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்னு நெனைக்கிறேன். டாடா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 90,522 ஸ்டேக் வந்து வாங்கியிருக்காங்க. ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல் நம்ம பார்க்கலாம். 52 பி இருக்கு. 10,000 மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டார்ல தான் இருக்காங்க. கார்டட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்ரீராம் ஆட்டோமொபால் அந்த மாரி பைக் வேர் அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல வந்து இது பண்றாங்க. ஆட்டோ பிளாட்ஃபார்ம் வச்சு இது பண்றாங்க. இந்த கம்பெனி. புரமோட்டர் கிடையாது இந்த இதுல. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. கார்ட்ரேட் டெக்கு. நல்ல ஹைல தான் இருக்கு. இந்த பார்த்தா ஆமா தெரியும். நல்ல ரிசல்ட் வந்தது. செப்டம்பர் மாத ரிசல்ட் நான் பார்ப்போம். 62,00,00,000 ஆமா 64,00,00,000 ரிசல்ட் நல்லா வந்தது இது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பீக்ல போனது. டிசம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நல்லா இருக்கு. ஆனா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடியா இருக்கு. இது முக்கியமா ஆப்பரேட்டிங் மார்ஜின் நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் பே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிப்ரிசியேஷன் ஆயிருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, மார்ஜின் கொஞ்சம் கம்மியா இருக்கு. டாக்ஸும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, 20லேருந்து பார்த்தீங்கன்னா 21 கட்டியிருக்காங்க. எஃப்ஐட்ட தான் இந்த ஸ்டாக் ஃபுல்லாவே இருக்குங்க. 65% மேல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஐட்டையும் இருக்கு. இது பாருங்க கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. ஆமா. எஃப்ஐ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பப்ளிக்ட்ட கூடியிருக்கு. டிஐட்டையும் கொஞ்சம் கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புரமோட்டர் வாங்குன பங்குகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குன பங்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்துருக்கோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்க. அதோடைய ரிசல்ட் எல்லாமே அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பட்டன தட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணாம பார்க்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணுங்க. அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இது மாரி நெறைய கன்டென்ட் நல்ல கன்டென்ட்லாம் நம்மளால எடுத்து போட முடியும். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் தாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஒரு பங்க வாங்குறதாலும், விக்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.